பைபிள் படிக்கும்போது நமக்கான வார்த்தை கிடைக்கலன்னு அழணும். ஆண்டவரே, சில டைம் அப்படி உடையும், சில டைம் அப்படி திறக்கும் போதே அந்த வெளிச்சம் அப்படி வந்துட்டே இருக்கும். சில நேரத்தில் படிக்க 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 ஒவ்வொரு புத்தகமா படிக்க படிக்க ஒரு வெளிச்சம் இருக்காது. அப்படி நெஞ்செல்லாம் வலிக்க. ஆண்டவரே, விட்டு போயிட்டீங்களா? அப்படி விட்டுட்டீங்களா? நீங்க விட்டுறாதீங்க ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது அப்படி வலிக்கணும். நமக்கு ஜெபத்துல உட்காந்து சிந்தை மாறுதுனாலே பிரசனத்துல கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். அழணும். நான் தனியா என் ஜெபத்துல உட்காரும் போது 10 தடவை கிளாக்க பாக்குறதுனால என்கிட்ட பிரச்சனை இருக்கு. அழணும். பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து எருசலேமே உன்னை நினையாமலும் என்னுடைய முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமா எண்ணாமலும் போனா, நான் அழக்கூடாதுன்னா எனக்கு இது முக்கியம் இல்லைன்னு சொல்லணும். நான் அழுறது தான் திருப்பி சொல்றேன். பாபிலோன்ல அவங்களுக்கு ஒரு குறை கிடையாது. என்ன குறை? ஒரே ஒரு பிரச்சனை அடிக்கடி வரும். திடீர்னு சிலையை உண்டு பண்ணி வச்சுட்டு வணங்குங்கம்பாங்க. இந்த ப்ராப்ளம் மட்டும் வரும். வேற ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு கிடையாது. நல்ல லைஃப், நல்ல ஃபுட், நல்ல ட்ரெஸ், நல்ல வீடு, எல்லாமே இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் இல்லை, பிரசன்னம் இல்லை. நம்ம பிரசன்னத்துக்கு வர்றதே எதுக்குதான்? எத்தனை பேர் உலக காரியங்களுக்காக சமூகத்தில் வருகிறீர்கள்? எத்தனை பேர் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க சமூகத்தில் வருகிறீர்கள்? பா, என்ன பண்ணா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்? கொஞ்சம் பாடுவோம், கொஞ்ச நேரம் பாடுவோம், அப்பா கூட பேசுவோம். ரீகன் கோமர்சன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. ராஜா, நீங்க இல்லாம நான் இல்லையே, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. ராஜா, நீங்க உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. மோசே சாப்பிடக்கூடாதுன்னு மலைக்கு போகல, அந்த உறவுல சாப்பாட மறந்துட்டான். இந்த பிள்ளைங்க லீவ்ல எல்லாம் நாங்க காலையில விளையாட ஓடுவோம், ஈவினிங் தான் வருவோம். பசிக்கும், ஆனா மறந்துடுவோம். விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட்ல மறந்து ஈவினிங் வருவோம். ஆமென். அந்த 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 ஜாயில நிறைய மறந்துடுவோம். ஆமென். ஒரு சகோதரி இங்க இருந்து வெளியூர் போயிருக்கிறாங்க. திடீர்னு போன் பண்ணி அழுறாங்க. பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ண முடியல, எனக்கு ஆராதிக்க முடியல, எனக்கு அங்க இருக்கும்போது அனுபவிச்ச ஒண்ணுமே எனக்கு செய்ய முடியல. இதுதான் அந்த அழுக. எனக்கு சாப்பாடு இல்லை, அப்படி அழல. சாப்பாடுக்கு ஒரு குறை கிடையாது, எல்லாமே இருக்கு. ஆனா நான் எதை என் லைஃப்ல பெருசா மிஸ் பண்றேன் தெரியுமா? எருசலேமே. ஹல்லேலூயா. ஃபாதர் பாடியிருக்காங்கல்ல, எருசலேமே உன்னை மறந்தா வலக்கை. அதான் பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடும்.
என்ன பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு பண்ணுகிற எல்லாமே பாபிலோன். பிரசன்னத்தை அனுபவிக்க விடாதபடி செய்கிற எல்லாமே பாபிலோன், சிறையிருப்பு. Glory. எருசலேமை அந்த பிரசன்னத்தை நினைக்கும். அப்பா வீட்டில் அப்படி பாட்டு பாட்டா வருது. ஹல்லேலூயா. எது 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 உங்களுடைய ரியல் ஜாய்? எது உங்களுடைய சீஃபஸ்ட் ஜாய்? முக்கியமான சந்தோஷம் இது. என்ன நடந்தா நீங்க ஹாப்பி ஆவீங்க பிரதர்? என்ன நடந்தா ஹாப்பி ஆவீங்க? அப்ப நமக்கு ஒண்ணு தெரியும், இது நடந்தா அதுக்கு மேல அவருடைய பிரசன்னத்தை பார்க்கணும்னு ஆவியானவர் விரும்புறார். தொழில நஷ்டத்து மேல நஷ்டம் பார்க்கிறவங்க என்ன நடந்தா ஹாப்பி ஆவாங்க? எல்லாம் திரும்ப டபுள் மடங்கா கிடைக்கும் போது ஹாப்பியா? ஹாப்பி இல்லையா? நாங்களே ஹாப்பி ஆகும். இப்படி ஒருத்தங்க போன் பண்ணி, கடந்த நாள்ல ஒருத்தங்க இப்படிதான் போன் பண்ணாங்க, பாஸ்டர் பையனுக்கு வேலை ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணான், ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணான், எனக்கு ரொம்ப சங்கடமா எப்படி இருக்கிறேன். சரி சிஸ்டர் ஜோம் பண்ணுவோம். சரி ஜோம் பண்றேன், வைக்கட்டுமா? இல்ல பாஸ்டர் நான் சொல்ல வந்தது என்னன்னா, என்ன சொல்ல வந்தீங்க? நேத்து அவனுக்கு வேலை கிடைச்சிட்டு. இத முதல்ல சொல்லக்கூடாதா? இத பார்த்துட்டு இருப்பாங்க நினைக்கிறான்ல. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி, ஏன்னா அவங்க சவுண்டு கஷ்டப்பட்டு 2 பிள்ளைகளை படிக்க வச்சு வளர்த்து, ஒரு ஆளுக்கு வேலை கிடைச்சு இன்னொரு ஆளுக்கு வேலை. இத முதல்ல சொல்லக்கூடாதா நீங்க? நான் சொல்ல வேற செஞ்சேன், இதை நான் சர்ச்சில் சொல்லுவேன் பாருங்க. ஆமாம். அப்ப கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷம். தொழில நஷ்டம் நஷ்டம் நஷ்டம், திடீர்னு எனக்கு தொழில நான் இழந்ததை விட இப்ப நிறைய லாபம் கிடைக்குதுன்னு ஒருத்தங்க வந்து ஒரு பிலீவர் வந்து சொல்லும் போது என்னாச்சாய்? கடன்ல மூழ்கி இருக்கிறவங்க வந்து ஒரு காசு கடன் இல்லாதபடி கர்த்தர் தீர்த்துட்டான்னு சொன்னா அது ஜாய், அது உண்மையிலே சந்தோஷம். பிள்ளை ஃபுல்லா ஃபெயில் ஆயிட்டே இருக்கிற பிள்ளை இப்ப டிஸ்டிங்ஷன் வாங்கி பாஸ் ஆயிட்டான்னு சொன்னா என்ன ஜாய்? இதுக்கு மேல அவருடைய சமூகத்தை நான் நினைச்சிட்டேன்னா நான் தெளிவாயிட்டேன் அர்த்தம். ஆமென். சபை இதுதாங்க வளர்ச்சி. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 1 லட்சம் ரூபாய் வாங்குறேன்ல, இந்த பாபிலோன்ல அவங்களுக்கு ஒரு குறை கிடையாது. ஆனா அவங்க எதை மிஸ் பண்றாங்க தெரியுமா? இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தூக்கி வச்சு பாபிலோனியர் வந்து சொல்லுவாங்க, உனக்கு என்னடே குறை? நீ என்ன நீ நல்லா இல்லையா? எவ்வளவு சொந்த வீடு, எத்தனை பேர் வீடு இல்லாம இருக்காங்க தெரியுமா? இதுல நம்ம திருப்தி ஆகிறோம் தெரியுமா? எத்தனை பேர் வீடு இல்லாம இருக்கும்போது உனக்கு ஒரு சொந்த வீடு தரலையா? ஆமா, கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? இப்படி இல்ல, இது மேட்ரு வேற, இது மேட்ரு வேற. இது நானும் இயேசுவும் இந்த உறவு எனக்கு எங்கேயோ மிஸ் ஆயிட்டு என்னால தாங்க முடியல, என்னால தாங்க முடியல. ஏங்க மற்றவங்களை விட நீங்க நல்லா இல்லையா? பிரசனத்துல இல்லைன்னா நான் நல்லாவே இல்லை. பிரசனத்தை அனுபவிக்காம எனக்கு என்ன கண்ணாடியில பார்க்க பிடிக்காது. என்னடா ஜெபம் பண்ற இப்படி எல்லாம் கேட்க தோணும். எத்தனை வாட்டிடா வாட்ச பாப்ப நீ? எருசலேமே, என்னுடைய முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக கண்களை மூடி, எது உங்களுடைய முக்கியமான மகிழ்ச்சி? அதிலும் அதிகமாக ஒரு 2 நிமிஷம் நீங்களே பேசுங்க ஆண்டவர்கிட்ட. எத்தனை பேருக்கு நான் சொன்ன வார்த்தை உள்ள போச்சுன்னு தெரியல. Thank you Lord. Thank you Jesus. அந்தியம் வரை ஆச்சுடுமதி இயேசு என்றே
அந்தியம் வரே. நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம நினைச்சது எதிர்பார்த்தது ஒண்ணு கிடைக்கலன்னா நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற பிரச்சனத்தை நாமே கட் பண்ணுவோம். பாபிலோன்லாம் வந்து சிறைபிடிக்க தேவையே இல்லை, நாமே கட் பண்ணுவோம். எப்பவுமே அதாவது நம்ம ஊர்ல இந்த வெளியூர் வெளிநாட்டுலாம் இருக்காங்க பாருங்க, அங்க மீட்டிங் போகும்போது பார்ப்போம், வருவாங்க மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அவங்க பார்த்துட்டு திரும்பி போகும்போது அழாம 10 பேர்ல ஒரு 8 பேராவது அழுதுட்டு தான் போவாங்க. அப்படி போயிட்டு வரேன் பாய் அப்படி கை காட்டும் போது அவங்க கண்ணெல்லாம், ஏன்னா மிஸ் பண்றோம் அப்படிங்கிறாங்க. நாங்க மிஸ் பண்றோம். அங்க நல்லா இருக்கிறாங்க, சூப்பரா இருக்கிறாங்க, இங்க விட நல்லா இருக்கிறாங்க, இங்க விட டெய்லி பைபிள் படிக்கிறாங்க. அப்படி போகும்போது அப்படி கை கொடுத்துட்டு அவங்க கண்ணை பார்த்தா டீ கட்டும். ஒரு தம்பி துபாயில என் பக்கத்துல இருந்து உக்காந்துட்டான், என் கையை பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டே இருக்கிறான். ஆமே அப்படி அண்ணே என்ன போயிருவீங்களாண்ணே, என்ன போயிருவீங்களாண்ணே. ரீசெண்டா வெளியூர் போனேன், ஒரு தம்பி விட மாட்டேங்கிறான். அண்ணன் இன்னொரு ஹாஃப் டே கூட இருந்துட்டு, இன்னொரு ஹாஃப் டே விட்டாவன் அவனும் அழுது நம்மளையும் அழுதுற வச்சிடான்னு சொல்லிட்டு அவனை சத்தம் போட்டு விரட்டி. அவன் இப்படிதான் பாபிலோன்ல உட்கார்ந்து அழுதாங்க. என்னப்பா உனக்கு சாப்பாடு இருக்கு, நிறைய இருக்கு, வேணா நீ எடுத்துக்கோ. நான் என் லைஃப்ல ஏதோ மிஸ் பண்ணிட்டேன். என்னுடைய முக்கியமான சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷமா நான் உன்னை நினைக்காம போனா. என்னுடைய ஆசை இங்க வர்றவங்களும் இதுல இணைஞ்சிருக்கிறவங்களும் பிரசன்னத்தை அதிகமா ஏங்கணும், உங்களை குறித்து எழுதப்படணும். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற